கூட்டணிக்கான நேரம் வரலையே. நம்மகிட்ட வருவாங்கல்ல, நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்ல, நம்ம அவங்களுக்கு அங்கீகரிக்கணும்ல, அவங்கள நம்ம அங்கீகரிக்கணும்லன்னு சொல்லி அதிகாரத்தில் பங்கு என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி வருவதற்கு ஒரு வலிமை சேர்ப்பது மாதிரி அன்னைக்கு விஜய்க்கு பேச்சு அமைந்தது. அதனாலதான் இது இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கு. இதை திமுக கடந்து போயிடும். திமுக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதி, அந்த நதி இதற்காக கவலைப்படாது. ஒரு ஆறு ஓடிக்கொண்டு ஆற்றுக்கு கரையில் ஒரு அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு விழாவில் எதுக்கு அரசியல்? அவரை பத்தி பேசியிருக்கலாம், அதை செய்திருக்கலாம். அது ஏன் அந்த அஜெண்டா? அந்த பேச்சுக்கு பின்னால யார் இருக்கா, யார் பேச வைத்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. விழாவில் அம்பேத்கரை பற்றி மட்டுமே பேசலாம். அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு அவ்வளவு செய்திகள் இருக்கு. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு இன்னைக்கு ஆபத்து வந்து விட்டது. அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் பதவி இருக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு அரசியல் சட்டத்தின் மீது ஒரு மிகப்பெரிய போரை மோடியினுடைய அரசு தொடுத்திருக்கிறது. இன்னைக்கு பிரியங்கா கூட வயநாட்டில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு போகிற பொழுது அரசியல் சட்டத்தை கையில் வச்சுதான் போறாங்க. அதை வச்சுதான் பதவியேற்ற. ஆமா, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அரசியலமைப்பு சட்டம் பற்றிய புத்தகங்கள் ராகுல் காந்தி இதை பேச ஆரம்பித்ததற்கு பிறகு இன்னைக்கு விற்பனையாகி இருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நிறைய பேசியிருக்கலாம் விஜய். அவருக்கு நேரம் இல்லையா, படிக்கலையா, அது எனக்கு தெரியாது.